தமிழ் இந்துக்களின் ஆதிக்கத்தை விட சிங்கள பௌத்த மக்களின் ஆதிக்கம் வந்து அந்த கோயிலில் வந்து அதிகமாக இருந்தது. நீங்கள் வந்து அங்கே ஏற்கனவே சென்றிருந்தால் நீங்களும் இதை வந்து அவதானித்திருப்பீங்க. முருகன் வந்து வள்ளியை திருமணம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து கருதப்படுகிறது. மற்றது வந்து இந்த ஆலயம் வந்து அருணகிரிநாதரால் வந்து திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகவும் இது கருதப்படுகிறது. நாம் வந்து முதலே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் வந்து சிங்கள பௌத்த மக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் பெரும்பாலான சிங்கள பௌத்த மக்கள் வந்து இந்த முருகனை வந்து அவங்க தங்களோட கடவுளாகவே நினைச்சு தான் வந்து இங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட இந்துக்கள் நாங்கள் வழிபடுற முறையான அந்த தேங்காய் உடைச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. வடக்கு கிழக்கிலே முருகனை வழிபடுகின்ற பூஜை செய்கின்ற முறைகள் வந்து கதிர்காம முருகன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளோட ஒப்படைகளை வித்தியாசமாக இருப்பதால் வந்து மக்கள் வந்து இப்படி ஒரு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கதிர்காம முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு வந்து நான் என்னென்னா சமீபத்தில் சென்றிருந்தேன். அங்கே அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது என்னென்னா வந்து அங்கே வந்து தமிழ் இந்துக்களின் ஆதிக்கத்தை விட சிங்கள பௌத்த மக்களின் ஆதிக்கம் வந்து அந்த கோயிலில் வந்து அதிகமாக இருந்தது. நீங்கள் வந்து அங்கே ஏற்கனவே சென்றிருந்தால் நீங்களும் இதை வந்து அவதானித்திருப்பீங்க. அப்போ இந்த காணொலியில் வந்து ஏன் அங்கே இந்து தமிழ் மக்களின் ஆதிக்கத்தை விட சிங்கள பௌத்த மக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, ஏன் இந்து தமிழ் மக்கள் ஒப்பீட்டளவில் குறைவான எண்ணிக்கையில் அந்த கோயிலுக்கு செல்கிறார்கள், மற்றது இந்த கோயிலின் சிறப்பியல்புகள், இப்போ வந்து இந்த கோயில் அந்த கோயிலை சுற்றியுள்ள ஏரியாக்கள் எல்லாம் எப்படி இருக்குது போன்ற விடயங்களை எனது கண்ணோட்டத்திலாம் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பார்த்தோம்னா இந்து மதம் சார்பான இந்த ஆலயத்துக்கான சிறப்புகளை பார்த்தோம்னா முருகன் வந்து வள்ளியை திருமணம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து கருதப்படுகிறது. மற்றது வந்து இந்த ஆலயம் வந்து அருணகிரிநாதரால் வந்து திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகவும் இது கருதப்படுகிறது. இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே வந்து கருவறை வந்து எப்பொழுதுமே வந்து திரைச்சீலையால் மூடப்பட்டிருக்கும். இங்கே வந்து வாய்கட்டித்தான் பூஜை செய்வார்கள். அடுத்தது பௌத்த மதம் சார்பாக இந்த ஆலயம் தொடர்பில் வைக்கப்பட்ட சிறப்பியல்புகளை பார்த்தோம்னா கௌதம புத்தர் வந்து 16 தலங்களில் வந்து தியானம் மேற்கொண்டார் என்றும் அதில் ஒரு தலம்தான் வந்து இந்த கதிர்காம முருகன் கோயில் என்று குறிப்பிடப்படுகிறது. மற்றது அசோகனின் மகளான சங்கமித்தை புத்தகாயாவிலிருந்து புனித வெள்ளரசுகளை இங்கே கொண்டு வந்து இவ்வாலயத்தில் நட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. மற்றது மகாவம்சம் என்ன சொல்லுதுன்னா துட்டக மினு மன்னன் இல்லாளருடன் யுத்தம் செய்ய முன்பு இக்கோயில் வந்து ஆசி பெற்று சென்று அவர் யுத்தத்தில் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. இவ்வாறு இந்த ஆலயத்தை பற்றி இந்து மதம் சார்பாகவும் பௌத்த மதம் சார்பாகவும் பல சிறப்பியல்கள் வந்து குறிப்பிடப்படுகின்றன. இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் இந்த கதிர்காம கோயிலில் சிறப்பியல்களை பார்த்தோம். அடுத்தது என்னென்னா இந்த கோயில் அந்த கோயிலை சுற்றியில் இடங்கள் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா இந்த மாணிக்க கங்கை, அதாவது கதிர்காம கோயிலில் தீர்த்தம் தான் வந்து மாணிக்க கங்கை. அந்த தீர்த்தத்தில் இறங்கி நீர் ஆடுறதுக்கான அந்த படிக்கெடுத்தான் இது. இதில் உள்ள அந்த போர்ட்லாம் பாருங்கள் தமிழ் மொழியை காணல. மற்ற அந்த படிக்கட்டில் வந்து சிங்கத்தை தான் அவங்க முதன்மைப்படுத்தி அதில் கட்டியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பேர் வந்து சிவன் கோயில். இது வந்து இந்த கதிர்காமத்தை சுற்றியுள்ள ஏரியாவில் உள்ள ஒரு கோயில். இப்படி இந்த சின்ன சின்ன கோயில்கள் வந்து இந்த கதிர்காம ஏரியாவில் வந்து கொஞ்சம் இருக்குது. இங்கே வந்து சிங்கள பௌத்த மக்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் வந்து அந்த சிங்கள பௌத்த மக்கள் வந்து எங்களோட இந்து தெய்வங்கள், அதாவது அந்த கதிர்காம முருகன் அதை சுற்றியுள்ள சின்ன சின்ன இந்து கோயில்களை வந்து அவர்களும் வந்து எங்களோட இந்துக்களோட மத முறைப்படி அந்த ஆலயங்களில் வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். இங்களையும் பாருங்க இன்னொரு இந்து சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இதில் பேர் போட்டிருக்கு பாருங்க, ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம். இந்த கோயிலையும் பாருங்க, இதுலேயும் வந்து சிங்கள மக்கள் போய் எங்களோட இந்து கடவுள்களை வழிபடுறதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் இப்போ தொடர்ச்சியாக வந்து சின்ன சின்ன கோயில்களை காட்ட போகிறோம். அதுன்ற அந்த கட்டிடக்கலையில் பாருங்கள், அவதானித்து வச்சுக்கொள்ளுங்க.
இங்கே பாருங்க இதில் வந்து ஒரு 5 தலை நாகம் இருக்குது. ஒரு ஐயர் பூசை ஒன்று செய்கிறார். இதில் பாருங்க ஒரு பெரிய ஒரு பாம்பு புத்தொண்டு இருக்குது. இந்த கோயிலில் பேரை பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் முருகன் கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன எழுதியிருக்குன்னா பாலம் முருகன் ஆலயம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலின் பேர் வந்து கிளியராக பார்க்க முடியலை, கிட்ட போய் பார்ப்போம். இந்த கோயிலின் பேர் வந்து ஸ்ரீ ஞான கணபதி கோவில், அதாவது ஒரு பிள்ளையாருடைய கோயில் தான் இது. இதில் பாருங்கள் அந்த சூளத்தில் எல்லாம் வந்து நேர்த்திக்கு அந்த துணியில் அந்த கொயின்ஸுகளை வச்சு கட்டி அதில் முடிச்சு போட்டு வச்சுருக்குறாங்க. வானைக்கும் வள்ளிக்கும் சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கோயில்களின் கட்டிடக்கலை அமைப்பை பார்த்திங்கன்னா எங்களோட வடக்கு கிழக்கில் உள்ள கோயில்களின் கட்டிடக்கலை அமைப்போட நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வடக்கு கிழக்கில் உள்ள இந்து கோயில்களில் பார்த்திங்கன்னா பெரிய கோபுரங்கள் இருக்கும், அதில் சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கும். எங்களோட வடக்கு கிழக்கு கோயில்கள் கட்டிடக்கலை வந்து இந்தியாண்ட தமிழ்நாட்டை வந்து ஒத்துப்போகும். இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன கோயில்கள் கட்டிடக்கலை என்னென்னா இந்தியாண்ட கேரளாவில் உள்ள கோயில்கள் சாயல் அடிக்குது. இதில் பாருங்க, நான் ஒரு கேரளாவில் உள்ள ஒரு கோயிலில் ஃபோட்டோ நினைச்சிருக்கிறேன் உதாரணத்துக்கு. இப்போ வாங்க நாங்கள் என்னென்னா கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். அதாவது இதான் வந்து கதிர்காமத்தின் பிரதான கோயில். நாங்கள் போய்க்கிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோயில் மணி அடித்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. நான் போன டைம் பார்த்தீங்கன்னா அந்த முருகனுக்கு பூஜை நடக்கிற டைம். இந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் பாருங்கள் மாணிக்க பிள்ளையார் கோயில் இருக்குது. நாம் வந்து முதலே சொன்ன மாதிரி என்னடா இந்த கோயிலில் வந்து சிங்கள பௌத்த மக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் பெரும்பாலான சிங்கள பௌத்த மக்கள் வந்து இந்த முருகனை வந்து அவங்க தங்களோட கடவுளாகவே நினச்சி தான் வந்து இங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சிங்கள மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட இந்துக்கள் நாங்கள் வழிபடுற முறையான அந்த தேங்காய் உடைச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா முருகனை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. மற்ற எங்களோட இந்துக்கள் இந்த வழிபாட்டு முறையான அர்ச்சனை தட்டு அதுகளை கோயிலுக்கு கொடுத்து வழிபடுற அந்த வழிபாட்டு முறையை வந்து இங்கே இருக்கிற சிங்கள பௌத்த மக்கள் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் வந்து நீங்கள் பார்த்தது வந்து கதிர்காமம் மற்றது அந்த கதிர்காமத்தை சுற்றியுள்ள ஏரியாக்கள் வந்து இப்போ எப்படி இருக்கின்றது தான் பார்த்தீங்க. சிங்கள பௌத்தர்களோட ஒப்படைகளை தமிழ் மக்கள் வந்து இவ்வாலயத்துக்கு செல்கின்ற எண்ணிக்கை வந்து ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கின்றது. அதற்கான காரணங்கள் சிலவற்றை பார்த்தோம்னால், முதலாவது காரணமாக நாங்கள் என்னத்தை சொல்லலாம்டா, தமிழ் இந்துக்கள் வந்து இலங்கையிலே வடக்கு கிழக்கில் அதிகமாக வாழ்கின்றார்கள். வடக்கு கிழக்கிலிருந்து இவ்வாலயம் அமைந்துள்ள தூரம் வந்து மிகவும் தொலைவில் அமைந்துள்ளதால் சில போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக வடக்கு கிழக்கு தமிழ் இந்துக்கள் வந்து இவ்வாலயத்துக்கு செல்கின்றதுக்கு வந்து ஆர்வம் குறைவாக இருக்கின்றது. அடுத்த காரணமாக நாங்கள் பார்த்தோம்னா, இப்பொழுது முருகன் தொடர்பான விரதங்கள், திருவிழாக்கள், பூஜைகள் நடைபெறும் பொழுது வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்து அங்கேயே வந்து அவ்விரதங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவான பல முருகன் கோயில்கள், உதாரணத்துக்கு நல்லூர் ஆலயங்களை சொல்லலாம், அப்படி புராதன பெரிய முருகன் கோயில்கள் இருப்பதால் வந்து மினக்கட்டு இவ்வளோ தூரம் பயணம் செய்து இவ்வாலயத்துக்கு செல்வதற்கு வந்து மக்கள் வந்து குறைவாக ஆர்வம் காட்டுகின்றமை. இன்னொரு காரணமாக நாங்கள் சொல்லக்கூடிய என்னென்னா, வடக்கு கிழக்கிலே முருகனை வழிபடுகின்ற பூஜை செய்கின்ற முறைகள் வந்து கதிர்காம முருகன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளோட ஒப்படைகளில் வித்தியாசமாக இருப்பதால் வந்து மக்கள் வந்து இப்படி ஒரு
இந்த வித்தியாசமான முறையில் வந்து ஆர்வம் காட்டாமை, இறுதியாக ஒரு காரணத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால், யுத்த காலங்களில் வந்து இலங்கையில் வடகிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் சிங்களவர்கள் அதிகமாக வாழ்கின்ற தென்னிலங்கையில் உள்ள இந்த கதிர்காம கோயிலுக்கு பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக செல்ல தயங்கியமையால் தென்னிலங்கையில் உள்ள சிங்கள பௌத்த மக்கள் அங்கு அதிகளவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அவர்களுடைய ஆதிக்கம் அங்கு படிப்படியாக அதிகரித்து சென்று கொண்டிருந்தன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.